வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம உடற்பயிற்சியோட விளக்கம் பார்த்துட்ருக்குறோம். பயிற்சி பண்ண போகிறோம். தீபாவளி முடிஞ்சோம் நம்ம இந்த பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். இந்த பயிற்சி நம்ம அடிக்கடி சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம உடம்புல இருக்கிற 5 ஓட்டங்களை சரியான முறையில் இயக்கணும். அதுதான் நம்மளோட பயிற்சி. அந்த பயிற்சி சிறப்பாக இயக்கும். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். இப்போ நம்ம உடம்புல பூரா ரத்தம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெப்பம் 98.6, அதுக்கு மேலே வந்தால் காய்ச்சலுங்கிறோம். கம்மியான ஃபிக்ஸ் வந்துருச்சுங்கிறோம். காற்று நம்ம சுவாசிக்கிட்டே இருக்கிறோம். உயிர் ஓடிட்டுருக்கு. இந்த காந்தம் அப்படிங்கிற பொருளை மட்டும் இப்போ ஒரு சின்ன ஒரு உணர்வு மூலமாக, ஒரு செயல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காந்தம் தான் எனர்ஜி, நம்மளை எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியது. இதைத்தான் நம்ம சிறப்பாக என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். எப்போ செலவு பண்ணணும், எப்போ செலவு பண்ணக்கூடாதுங்கிறத சேமிக்கிறது. இந்த காந்தத்தை தான் நம்ம செலவு பண்ணுற முறையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடம்புல காந்த ஓட்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல அந்த காந்தம் இருக்கா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, தனியாக வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ இந்த கைகளை 2 இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையில் 2 இப்படி வச்சுட்டு கண்களை மூடிக்கணும். நம்மளுடைய மனசு இந்த 2 கைகளோட கேப்பில் அப்படியே இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனசெல்லாம் அந்த கேப்பில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே கைகளை கொண்டு வரணும். மெதுவாக வெளியில் போகணும். மெதுவாக கைகளை கொண்டு வரணும். கைகளை மெதுவாக வெளியில் கொண்டு போகணும். கை ஒட்டவும் கூடாது, ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது, ரொம்ப அப்படி போகக்கூடாது. அதே மாதிரி கை இப்படி ஒட்டணுமானா ஒட்டக்கூடாது. அப்படியே மெதுவாக வெளியில் போகிறோம், மெதுவாக உள்ள வரோம், மெதுவாக வெளியில் போகிறோம், மெதுவாக உள்ள வரோம். இப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற காந்தம் எல்லாத்தையும் இயக்குதுங்கிறத படிப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மனவளக்கலை நமக்கு அத்தனைக்கும் கொடுக்கும், அத்தனைக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கும். அப்போ இந்த பயிற்சியில் இந்த காந்த ஓட்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற தேவையற்ற எண்ணங்களாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், படிப்படியாக நீங்கி நல்ல நிலையாக மாறும். அதனால் பயிற்சி பண்ண இருக்கிறோம். உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது அறிவு திருக்கோயில் இருந்ததுன்னா, மனவளக்கலை மன்றம் இருந்ததுன்னா கட்டாயம் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகளும் தவமுறைகளும் அத்தனை நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வல்லது. சாதாரண பயிற்சி இல்லை. அதனால் நம்ம உடற்பயிற்சியை பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி உங்களுக்கு பக்கத்தில் மன்றம் இருந்தால் நிச்சயமாக விசாரித்து போய் ஜாயின் பண்ணிடுங்க. படிப்படியாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்று எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.